ராகினி நல்லா வெறுப்பேற்றுறாங்க. நம்ம காவேரி அவங்க தங்கச்சிங்களை கூட்டு வந்து வீட்டில் விளையாடுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினி டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து விஜயும் அவரோட பங்குக்கு வந்து நம்ம குமரனை கூட்டின்னு வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு. தாத்தாவும் இது கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகுது. ராகினிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அவங்க அப்பாவை தேடி போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா வந்து நீ விடவே கூடாதுமா, அந்த காவேரி ஜெயிக்கவே கூடாது, அவளை ஏதாவது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாரு. எதுவுமே பண்ண முடியலப்பா, அவள் தங்கச்சிங்களாம் வந்து ஆட்டம் போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் ஃபுல் சப்போர்ட்டுப்பா, தாத்தாவும் ஃபுல் சப்போர்ட்டு, பாட்டியும் அந்தளவு என்கிட்ட பேசுகிறதே இல்லை, அந்த வீட்டில் என் மாமியார் கூட கிடையாதுப்பா, அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா, எப்படி வந்து இவங்களை பழி வாங்குறது எனக்கு தெரியலப்பா அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும், கூடிய சீக்கிரம் நான் எப்படியாவது அந்த வீட்டுக்கு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிம்மா, எப்படியாவது வந்து நீ ஆஃபீஸில் வந்து நுழைஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து அனுப்புகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து நிவினை தேடி போகிறாங்க யமுனா. அதை வந்து பார்த்துடுறாங்க காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக அவ்வளோ தூரம் நீ இனிமேல் தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து கேட்குறாங்க. சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யமுனா சொல்கிறாங்க. முதல்ல யமுனா வந்து இந்த மாதிரி காதல் வசப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து நிவினை மனசார விரும்பினது, அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் நினச்சி ஓடினது, அதுக்கப்புறம் ஒன்றை தான் வந்து விரும்பினாரு அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து காவேரி அதிர்ச்சி அடையாங்க. என்னடி இது இவ்வளோ சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாக்கா, நான் நிவினை உயிருக்கு உயிராக விரும்புகிறேன், ஆனால் அவர் என்னை விரும்பவே விரும்பலை, இப்போ கூட வந்து என்னை அவாய்ட் பண்ண தாங்க்கா பார்க்குறாரு, ஆனால் அவர் தாங்க்கா எனக்கு வேணும், அவர் இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க. உடனே வந்து யமுனா பார்த்துட்டு, இங்கே பாரு யமுனா, இந்த மாதிரி உணர்வுகளை வச்சுக்க கூடாது, நம்ம வந்து முதல்ல சொன்னோம் ஞாபகம் இருக்கா, அப்பா இருக்கும்போது எப்படியாவது நீ படித்து கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னோமா இல்லையா, அதில் நீ கவனத்தை செலுத்து, இந்த விஷயத்தில் கவனத்தை நீ வந்து சிதற விடவே கூடாது, புரியுதா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ்க்கா, எப்படியாவது வந்து நிவின் கிட்ட வந்து என்னை பேச சொல்லுக்கா, என்கிட்ட நிவின் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு கெஞ்சுறாங்க. இங்கே பாரு வந்து யமுனா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, புரியுதா, கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வந்து ராகினி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ராகினி வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து செமைய டென்ஷன் ஆகி அப்படியே காவேரி வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ராகினி விழ பார்க்குறாங்க. என்ன இதான் உனக்கு வேலையை ஒட்டு கேட்குறது, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படி சொல்லிட்டு செமையை வெளுத்து வாங்குறாங்க. உடனே வந்து ராகினி வந்து நான் ஒன்று ஒட்டு கேட்கலையே அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. சே, இவளுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் தங்கச்சி. இவளுங்க ரெண்டு பேருக்கு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாளுங்களே, எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஏதோ பேசிட்டு இருந்தாலுங்க, இந்த யமுனா என்ன தப்பு பண்ணா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி. காவேரி வந்து ஒரே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வராரு. விஜய் வந்து என்ன காவேரி, ஏன் ஒரே டென்ஷனாக இருக்க, எப்போவுமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வீட்டில் சின்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டாச்சு அப்படின்னோடனே, நீ சாப்பிட்லையா அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு பசிக்கல அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க, யமுனா தான் தேவையில்லாமல் ஃபோனை வச்சுருக்கான்னு வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க, அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே, சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து யோசிக்கிறாங்க, இதை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிவினை பார்க்க போகிறாங்க. நிவின் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பி வராரு. காவேரி என்னை பார்க்கணும்னு சொன்னியே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன், சொல்லு காவேரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து சரி யமுனாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மறுப்பு பார்க்குறாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், யமுனா எல்லாத்தையும் சொல்லிட்டா, அவள் உங்களை விரும்புகிறாளாமே அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அது எப்படி, அதையும் என்கிட்ட சொல்லிட்டா, இங்கே பாருங்கள், அவள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் வேறு வழி கிடையாது, அவள் மனசில் எண்ணம் வந்துடுச்சு, இப்போ வந்து அவள் வந்து வேணாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறா, நீங்கள் ஆரம்பத்திலே வந்து அவகிட்ட சொல்லி புரிய வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, எனக்கு தெரியும் காவேரி, ஆனால் அவள் படிப்பில் எங்கே கவனம் செலுத்தாமல் போயிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன், நீங்கள் விட்டதால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரி காவேரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வராது, அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, அவள் ஃபோன் பண்ணாலோ இல்லை மீட் பண்ணாலோ தயவுசெய்து மீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா காவேரி அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு, நீங்கள் ஏன் விஜய் வந்து மீட் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, விஜயும் நீங்களும் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். இதோட முடியுது.